सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। எண்ணிரண்டு 16 வயது எண்ணிரண்டு 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது. என் மீது தொடுத்தாள், முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள். முன்னிரண்டு மலர் எடுத்தாள், என் மீது தொடுத்தாள், முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள். முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள். எண்ணிரண்டு 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது. காலளந்த நடையினில் என் காதலையும் அளந்தாள், காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தாள். காலளந்த நடையினில் என் காதலையும் அளந்தாள், காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தாள். காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தாள். எண்ணிரண்டு 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது. துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம். துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம். எண்ணிரண்டு 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது. பரமானந்தமலமூவை பகபேக்கமு எதகை ஓ மனதா ரசயுத பக்தி பகவகமுரா ஓ மனதா ஸ்வர ராக சுதா ரசயுத பக்தி. சங்கீத சாஸ்திரம் வேற இல்லை, பகவான் வேற இல்லை. பகவானே சங்கீத ரூபியா இருக்கான். அவன் நாத ரூபி. அவன்
அவனை தெரிந்து கொள்வதற்கு சங்கீத ஞானமானது ஒவ்வொருவருடைய ஹிருதயத்திலும் அமைஞ்சிருக்கு. இந்த சரீரமே வீணை. இந்த வீணையில் இருக்கிற மெட்டுகள் மாதிரி 6 ஸ்தானங்களில நாபீகிருத் கண்டரசன நாசாதுலயல் சோவில் சப்தஸ்வர் சுந்தருளை வருபாவில். அந்த சரீரம் என்னும்படியான வீணையிலே மூலாதாரஜ நாதவே மூடு மூதமாகுமோ ஷபூரா. மோட்ச சாதனம்தான் சங்கீதமே தவிர அது கேட்டு மனசுல ஒரு லாகிரி கொள்ளும்படியான எண்ணத்துல வச்சுக்காதே. சங்கீத பக்தி வீணா சல்மார்க்கங்களே. சங்கீத ஞானம் இருக்கு. அந்த சங்கீதங்கிறதான் பகவான்கிற எண்ணம், அதுலே பக்தி. சங்கீத ஞானமானது பக்தி இல்லாத சங்கீத ஞானங்கிறது கிடையாது. எப்போதுமே சங்கீத ஞானமானது தத்பக்தி வினா சன்மார்க்கமுகளது, மோட்சத்தை அடைய முடியாது. ஆனால் அந்த மோட்ச அதிகாரியாயிருக்கிற பரமாத்மா அவன் நாதஸ்வரூபியாயிருக்கார். நாத தனுபதீஷம் சங்கரம் நமாமி வே மனசா சிரசா. நாத தனு, நாதமே அவனுடைய சரீரம். சத்யோ ஜாதாதி பஞ்சவர்த சரிகமபதனி வதன வித்யாகோணம் விதளித காலம் விமல ஹிருதய தியாகராஜபாரம் நாத தனுபதீஷம். சத்யோஜாதம் அகோரம் தத்புருஷம் ஈசானம் வாமதேவம் என்ற 5 முகமானது பரமேஸ்வரனுக்கு. அவருடைய 6வது முகம் அந்தர்முகம், உள்ளே இருக்கிற நோக்கம். அதிலே அம்பிகை பஞ்சமம் சைதன்யம். அதனால் 7 ஸ்வரங்கள் 5 முகத்திலிருந்து உண்டாயிற்று. சதாசிவ மய மகு நாதோகரேஸ்வர விதுலு ஜீவன் முக்துலு. சதாசிவமயம். தியாகராஜன் அவருக்கு ராமன் வேறு இல்லை, சிவன் வேறு இல்லை. இஷ்ட தெய்வமான ராமனா இருந்தாலும் அந்த ராமனிடத்திலே சிவன், சிவனிடத்திலே ராமன். அப்படி பார்க்க முடியாத அந்த மகாத்மா தன்னையே ராமனுக்கு அர்ப்பணம் பண்ணி அந்த சங்கீத ராமன் ராமநாதம் அதிலேயே ஈடுபட்டவராய் இருக்கிற அந்த தியாக பிரம்மத்தினுடைய பெருமையை, குலத்தினுடைய பெயர் பிரம்மம், அவரே பிரம்மம், ராம பிரம்மம், சதாசிவ பிரம்மம். அவளுடைய புத்திரனாய் இருக்கிற இந்த தியாக பிரம்மம் ஸ்வயமே பிரம்மம். அவரை சரபோஜிங்கிற மகாராஜா தன்னுடைய சபைக்கு ஆஸ்தான வித்வானாய் அழைப்பித்து கனகனக சம்பத்தை கொடுத்து வரிசைகளோடு கூட அவரை பார்க்க மந்திரி பிரதானிகளை அனுப்பினானாம். ஒரு சமயம் அத்தனை பேரும் திருவையாறு வந்தார்கள். திருவையாறு அல்லோல கலோலப்பட்டது. எந்த வீட்டுக்கு இந்த மரியாதைகள் எல்லாம் போகிறது? அதோ திருவஞ்சன வீதியிலே ஒரு ஏழை, ஒரு சின்ன வீட்டிலே இருக்க முடியாத ஒரு தியாகராஜனா இவனுக்கு ஆஸ்தான வித்வான்கிற பதவி. அடாடா, எங்கே இவன்? அதோ வீதியிலே உச்சவர்த்தி பண்ணி கொண்டு போகிறார். தன்னை மறந்து ராமபக்தி அவனுக்கு கிடைக்கிறதோ அவனே உலகத்திலே பெரிய சாம்ராஜ்யத்தை அடைந்தான். அப்பேற்பட்ட ராமபக்தி உள்ளவனை தரிசனம் பண்ணுவதுதான் அத்தியந்தமான பிரம்மானந்தம். ராமபக்திங்கிற சாம்ராஜ்யத்திலே திகழ்ந்து போக முடியாத இந்த மகாத்மாவுக்கு அழைப்பு வந்திருக்கிறதே எல்லாரும் விரும்பினார்கள். ஊர் ஜனங்கள் அத்தனை பேரும் கொண்டாடினார்கள். சிஷ்யர்கள் விரும்பினார்கள். பத்னிக்கும் ஆசை உண்டு. அண்ணா சொல்ல முடியாமல் குதூகலிச்சார். ஆனால் இத்தனையும் பார்த்து இதெல்லாம் எதற்கு ராமா? உன்னுடைய மாயையா? என்னை எங்கடா இருக்கிறேப்பா? யாரை கேட்கிறது? யாரு கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளும் என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் யாரையும் கேட்க முடியாது. ஆத்மை வஹ்யாத்மனோ பந்து ஆத்மை வரிபுராத்மனா. தனக்குத்தானே பந்து, தனக்குத்தானே சத்ரு. ராமா, உன்னை கேட்கலாம் என்றால் நீதானே இந்த மாயையை கொடுத்திருக்கே. இத்தனை தனகரசனுக்கு பட்டு பீதாம்பரம் பதவி இத்தனையும் கொடுத்து எனக்கு எதுக்காக அந்த ராஜா கூப்பிடுறான்? எனக்கு
ஏன் எனக்கு குறைஞ்சு போயிட்டேனா? நிதி சால சுகமா, நிதி சுகமானு சுகம்தான், நிதி சுகம்தான், யாரு இல்லைன்னா அதனாலே தர்மங்களை பண்ணலாமே. ஆனால் நிதி சால சுகமா, சால சுகமா, விரும்பின சுகமா, நிரந்தரமான சுகமா, அவசியமான சுகமா, இது இல்லாத போனால் வேறு சுகம் சுகம் இல்லையா? எனக்கு இன்னொரு சுகம் இருக்கே, இன்னொரு நிதி. ராமுனி சந்நிதி சேவா சுகமா, ராமனுடைய சந்நிதி சுகம்தான். ஆனால் அதுக்கு மேல இன்னொரு சுகம், ராமனுடைய சந்நிதியிலே சேவை சுகம். ராஜ சேவை, ராஜ சந்நிதி இல்லை, ராம சந்நிதி. எப்படி இருக்கு? தயிர், பால், வெண்ணெய் முதலான வஸ்துக்கள் எல்லாம் ருச்சி. ததி மதுரம், மது மதுரம், திராட்சா மதுரம். இத்தனை மதுரமான வஸ்துக்களை வைத்துக் கொண்டு என் ராமனுடைய நாமாவும் மதுரம் சொன்னால் எப்படிதான் இருக்கு? ராமநாமா எப்படி இருக்கு? தேன் மாதிரி இருக்கு, கல்கண்டு மாதிரி இருக்கு, பால் மாதிரி இருக்குன்னு சொன்னால் அது அல்பம்டா. இந்த ருச்சியும் அந்த ருச்சியும் நீ சேர்க்காதரா. இது திகட்டும் ருச்சி, அது திகட்டாத ருச்சிடா. எப்படி இருக்கிறது அது? கங்கையிலே ஸ்நானம் பண்ணினது ஆனந்தத்தையும் தன் வீட்டு கொல்ல கணத்திலே ஸ்நானம் பண்ற ஆனந்தத்தையும் சேர்த்து பேசுற மாதிரிடாது. தமஷாமா கங்கா அன்னமு சுகமாய கர்த்தம கங்கா ஸ்நானமானது புண்ணிய தீர்த்தங்களுக்கு மேலான கங்கா ஸ்நானம். அது தமசம கங்கா ஸ்நானம். மனசை அடக்கி ஆசைகள் இல்லாமல் பிரதி பிரயோஜனத்தை நினைக்காமல் ஆத்மார்த்தமாய் ஸ்நானம் பண்ற கங்கா ஸ்நானம் எங்கே? கேவலம் அழுக்கடைஞ்ச தன் வீட்டு கொல்லக்கணத்துல ஸ்நானம் பண்றது எங்கே? அது மாதிரி மமத பந்தனயுத நரஸ்துதி சுகமா சுமதி தியாகராஜ நுதுனி கீர்த்தன சுகமா. ஐயா, என் ராமன் இருக்கான் ஐயா, நீங்கள் போங்க ஐயா. பேசிவிட்டாரு. ஏன் எனக்கு என்ன வழி தெரியலையா? பழைக்க வழி தெரியாதவன் ஐயா அந்தவன். தன் வீட்டு வாசல்ல வந்திருக்கிற ஸ்ரீதேவி வேண்டாம்னு சொன்னான் ஐயா. எனக்கு வழி தெரியும்டா, நாம் போற வழி திறந்த வழிடா. அது ராஜ பாட்டேடாது, ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம்டா. சததம் கீர்த்தயல் தோமாம் யதந்தஸ்ய திடப்ரதாஹ நமந்தஸ்யாம் நித்யம் நித்யயுக்தா உபாசதே என்று பகவான் சொன்ன வழிடாது. மார்கமூலும் சந்துலு சந்து பொந்து வழிபாண்டாண்டா. தஞ்சாவூர் கூப்பிடுறான்டா, தஞ்சாவூர்ல சந்து பொந்துகள் ஜாஸ்திடா. அங்க எதுக்குடா போகணும்? காவேரி ஆனந்தமாய் பிரவாக முடியான ஐயாரன் கைலாசநாதன் அவன். அவரை தரிசனம் பண்ணிக்கிட்டு ராமனை பூஜை பண்ணிட்டு இருக்கிற இந்த இடம் சக்கரை ராஜமார்க்கமோ. அப்படியா? அண்ணா பார்த்தான், இப்படி உதவாக்கரையா இருக்கிற இந்த தம்பியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன் நான்? வந்ததையெல்லாம் வேண்டாம் என்று சொல்கிறானே, அதற்கு என்ன காரணம்? அவனுடைய புத்தியிலே பட்டது. அது சரியானது. லோகத்தினுடைய ரீதி எப்படித்தானே? அவன் பூஜை பண்றானே விக்கிரகம், அது சரியில்லை. இந்த விக்கிரகம் வீட்டில் இருக்கிற பட்சம் நம்முடைய தகப்பனார், நம்ம பாட்டனார் எல்லாரும் ஏழ்மையில திண்டாடினார்கள். அதுல ஏதோ ஒரு தோஷம் இருக்கு, அதை தூர விலகு. ஒரு நாள் ராத்திரியிலே அவனுக்கு அது விக்கிரகம், இவருக்கு சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தி. அங்கிருந்து யாரும் இல்லாத இருக்கிற சமயத்திலே வந்து இந்த பூஜா மண்டபத்திலே இருக்க முடியாத அந்த பகவானை சயனிக்க வச்சிருக்கார். படுத்துக்கூடா ராமா. படலிக தீர பவளி நீ தூங்குடாப்பா, உனக்கு கலப்பான தூங்குடாப்பா என்று சொல்லி தூங்க வச்சிருக்கிற அந்த பகவானை தான் கையால எடுத்து காவேரி பிரவாகத்திலே வீசினான். மறுநாள் சூரியோதயத்திலே ஓடி வந்து அந்த பிராத காலத்திலே என் அப்பா உனக்கு காணுவேடா, திரை விலகி கிடக்கு, எல்லாம் கலைஞ்சிருக்கு, என் பிரபுவை காணுவேன்.
அது பிரபுவா விக்கிரகம் என்னவோ? விக்கிரகத்தை காணும் என்றால் எப்படி தேட வேண்டுமோ அப்படி தேடல. சிஷ்யர்கள் தேடினார்கள், மற்றவர்கள் தேடினார்கள், ஆனால் தான் அப்படியே நின்றார். ஏன்? எனக்கு என் ராமன் அவன் எங்க போனானோ? எந்துதாகினாடோ அவன் எந்த இடத்துல போய் ஒளிஞ்சுட்டு இருக்கானோ? அவன் வரமாட்டான்டா, வரமாட்டான்டா. நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன்டா. நான் தாண்டா பெரிய பக்தன், அவனுக்கு சோடசோபச்சாரங்களை நான் பண்றேன்னு நினைச்சேன்டா. அவன் அது பெருசு இல்லடா அவனுக்கு. எத்தனை பக்த ஜனங்கள் கதறாளோ. அன்னைக்கு திரௌபதிக்காகவே பகவான் தன்னுடைய அம்சபுரத்துல சயன கிரகத்தை விட்டு ஓடி போனானாமே. அங்கே திரௌபதியை காப்பாற்றுவதற்காக துர்வாச பிக்ஷயத்திற்கு காப்பாற்றுவதற்கு ஓடி வந்தானாமே. அது மாதிரி ஓடி வந்தானோ. அந்த பிரகலாதனுக்காக ஸ்தம்பத்திலே ஒளிஞ்சு வந்திருந்தானே, அப்படி ஓடி வந்தானோ. சுக்ரீவனை காப்பாற்றுவதற்காக மரத்திலே மறைந்திருந்தானே, அது போல ஓடி எந்த பக்தனுக்காக போனானோ? என்ன விட்டுட்டானே. இங்க வரமாட்டான். உன்னை தேடுவேனா ராமா? உன்னை எந்த இடத்துல நான் தேடுவேன்? நீ ஒரு இடத்துல இருக்கிற வஸ்துவா இருந்தால் தேடுவேன். நீ எல்லா இடத்திலும் இருக்கிறவனே. నేనెందు వెదగుదురా? இப்படியே திண்டாடி திண்டாடி என் ஜென்மாடா நான்முகனாலும் காணப்பட முடியாதவனே, உன்னை இந்த ஜனங்களே கலுஷாத்மூடவு துஷ்கர்மயுடவு பலுமாறி துர்பாஷியும் கபடமே உருவாகியிருக்கிற கலியுகத்து மாந்தர்களிடத்திலே உன்னை கேட்பேனா? என் ராமனை காணுமேன் என்றால் யார் சொல்லுவார்கள்? ஆனால் ராமா, என்னை நீ விட்டாலும், என்னை நீ மறந்தாலும் உன்னை நான் மறக்க மாட்டேனப்பா. நீ வா. மாறுபல்க கொல்லவே சல்லகலா பலுகுமி ராமா ಎಂತರಾನಿ ತನಕ್ಕೆಂತ ಪೋನಿ ಚಿಂತ ಬಿಡುವ ಜಾಲ. இது தீர்மானம் அப்பா, நான் எதையும் விட மாட்டேன். ஆனால் பகவான் தான் பக்தனை விட்டுட்டு பிரிஞ்சிருப்பனா? அடுத்த வருஷம் இந்த ராமனுக்கு உற்சவம் நடக்க முடியாத சமயத்திலே ஒரு நாள் சொப்னத்திலே தோன்றினானாம், அப்பா நான் இந்த இடத்துல இருக்கேன், என்னை அழைச்சிட்டு போடா. அதை கேட்டு ஓடி வந்தார். சொப்னத்திலே கண்ட பகவானை தேடுவதற்கு எங்கே ஓடினார்? பிராத காலத்திலே காவேரி மகா பிரவாகத்திலே இறங்கி தன்னை மறந்து தேடினார். அதோ அதோ பகவான் கரு கொண்டிதி ஸ்ரீராமுனி நேருகந்து கொண்டிதி ஸ்ரீராமுனி நேருகந்து கொண்டிதி நகுலமந்து விமுகரு நோடி இலலோனு சீதாநாயகுனிலே. பகவானை தூக்கி தலைமையில வச்சுக்கிண்டு அவனை கொஞ்சி குலாவி, அப்பா மணி வேகின்றே ஸ்ரீராமா, என்னை விட்டுட்டு போறீங்கடா நீ. அப்பா வந்துட்டியாடா நீ. ராராமா ரகுவீர சுகுமார அண்ணா அண்ணா, என் ராமன் வந்துட்டா அண்ணா, என் ராமனுக்கு கிடைச்சுட்டா அண்ணா, அவனுக்கு உற்சவம் நடக்க போறது அண்ணா, நீங்க வந்து ஆரம்பிச்சு வைக்கணும் அண்ணா என்ற அண்ணாவை தேடின்னு போனார். அண்ணாவனுடைய ஜாகையிலே தன்னுடைய ஆனந்தத்தை சொல்ல வந்திருக்கிற போது அண்ணா அறியாதவன் தன்னை பரியாசம் பண்ண வருகிறான் இவன் என்று நினைச்சு கையில் இருக்கிற கண்ணமட்டையினால் வீசி ஓங்கி அடிச்சான். தாங்க முடியல.
அடி தாங்க முடியாமல் ராமா என்று உபவாச கிருஷோதினகா உபவாசத்தால் இழைத்த மேனி விழுந்தது, மூச்சு பேச்சில்லாமல் கிடந்தது. ஒரு நாள் 2 நாள் உலகமே கூடி அந்த இடத்திலே ஊரெல்லாம் கூடி அவனை பார்க்க வந்தார்கள். இப்படி ஒரு சாதுவுக்கு நேருமா ராமா, உன் நெஞ்சு கல்லெஞ்சா, உன் பக்தனை இப்படி அடிக்க விடுவையோ, பேச்சில்லையே, மறுபடியும் பிழைப்பானா? 3வது நாள் அந்த பந்து ஜனங்களோடு, பாகவத ஜனங்களோடு கூட அந்த இடத்திலே, அந்த திருமஞ்சன வீதியிலே பகவான் சீதா லக்ஷ்மண வரத சத்ருகன் அனுமத் சவேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தானும் அந்த வீட்டிலே நுழைந்து தியாகராஜனுடைய மஞ்சத்திலே படுக்கையில வந்து பக்கத்தில் நின்றுகிட்டு மூர்ச்சி இழந்து போயிருக்கிற தியாகராஜனுடைய சூக்ஷ்ம சரீரத்தோடு பேசினார். தியாகராஜா, என்னடா படுத்துக்கிட்டு இருக்கே, எழுந்துடா நீ. பிரபு வந்துட்டேடா. ஷமங்கம் சவிபூஷணம் சசுகிருதம் சந்திரானனம் சனுஜம். அடிச்சு விட்டான் எங்க அண்ணா, அடிச்சு விட்டான் என்ன. உங்க அண்ணா ஒன்னு அடிக்கலடா, உங்க அண்ணா என்ன அடிச்சிருக்காண்டா என்று பகவான் தன்னுடைய மேகசியாமல காத்திரத்தை எடுத்து காட்டுற பொழுது அந்த மரகத மணி மன்னனுடைய முதுகிலே தழும்பேறி இருக்கிறதை பார்த்தான். ஐயோ, நீங்கள் அடிபட்டேளா, சொல்லாதீங்க ராமா, எங்க அண்ணா அடிச்சானுங்கிற அபச்சாரம் அவனுக்கு வரப்படாது. மோதமுதோ போதன சேசர ரோஜீனே நாதய ஸ்ரீ ரகுவரனே தயாமூரி தய ஸ்ரீ ரகுவ. இந்த பக்தி உண்மை நினைக்க முடியாததெல்லாம் தாங்கள் கொடுத்ததுதானே. அப்படி இருக்கிற பொழுதும் எங்க அண்ணாவுக்கு ஏன் அந்த தயவு வரல? தங்களுக்கு என்னிடத்திலே தயவு காட்டின மாதிரி. ஆதய நெடுயல ராதையா நின்னு திட்டி கோட்டி ஹிம்ச பட்டீனதன்னியூ நன்னாலேடா. உன்னை அடிச்சது தியாகராஜா, என்ன அடிச்சதுன்னு சொல்றீங்களே, சொல்லக்கூடாது ராமா. என்ன ராணினில் தலத்தாடுமணி மண்ணின் சகவேடா. எங்க அண்ணாவை மன்னிச்சுடுங்கோ, நாங்கள் ஒரு வம்சத்துல வந்தவா, அவருக்கு ஒரு குறவு வரப்படாது. அவர் உங்களை நினைக்க முடியா பண்ணுங்கோங்கிற போது பகவான் அனுகிரகம் பண்ணினார். ஓடி வந்தான் ஜெல்பேஷன். தியாகராஜா, உன்னுடைய பக்தியை தெரியாமல் போனேன்டா, உன்னுடைய உள்ளத்தை தெரிஞ்சு கொள்ளாமல் போனேன்டா, நீ துறவிடா, நீ சம்சாரியா இருந்தாலும் ஜீவன் முக்தடா. கட்டிக்கினாராம். அண்ணா வந்துட்டேடா, இதுதான் புண்ணிய தினம் அண்ணா, இன்னைக்கு தான் குடும்பம் ஒன்னா சேர்ந்தது அண்ணா. இனிமே நம்ம கவலை இல்லை. நம்ம பெத்த தாயார் சீதம்மா, இப்ப நமக்கு தாயார் ஜெகன்மாதா சீதம்மா. இன்னைக்கு நம்ம பெத்தவர் ராமபிரம்மம், இன்னைக்கு நமக்கு பெத்த தகப்பனார் பரபிரம்மமான ராமனே. சீதம்மா மாயம்மா ஸ்ரீராமுடுமா. ஆனால் நமக்கு சகோதரால் யாரு வாதாத்மஜ சௌமித்ரி வைனதேயரிபு மதன தாத பரதாதுரு சோதரலு. சகோதர கூட்டம் அநேகம், பந்து ஜனங்களுடைய பரமேச வசிஷ்ட பராசர நாரத சௌனக சுக குகலம்போதர சனகாதுಲು ಧರನಿಜ ಭಾಗವತಗ್ರೇಸನುರೆವರೋ ವಾರೆಲ್ಲರೂ ತ್ಯಾಗರಾಜುನಿಗೆ பரம பாந்தவுரு. இந்த மனத்தோடு கூடவே ஒரே ஒருமைப்பாடு, உலகமெல்லாம் எனக்கு பந்துக்கள் என்று சொன்ன மகாத்மா, பெரிய மகரிஷிகளையும் பந்துக்கள் என்று சொன்ன மகாத்மா, ஆச்சந்திரார்க்கம் ராமனை சேவிச்சு தியானமே வரமைன கங்கா ஸ்நானமே. தீர்த்த யாத்திரை பண்ண வந்தார். திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணினார், கோவூர் சுந்தரேசன் தரிசனம் பண்ணினார், திருவத்தியூர் திரிபுர சுந்தரி, நாகப்பட்டினம் நீலாயுதாட்சி, ஸ்ரீ ரங்கநாதன், இத்தனை பேர் தரிசனம் பண்ணிட்டு தன்னுடைய ஆத்மார்த்த பூஜையோடு கூடவே பகவான் நித்திய நைமித்திகத்தோடு கூடவே இருக்கிற அந்த ராம் பக்தர் எப்பேற்பட்டவர்? தியாகமூர்த்தி. தியாகேன ராஜசிதரம்
புருஷார்த்தராசே ஜகஸ்ய ச பிரபவிதா பவபந்தமேதத் त्वद्दत्तमेव सददत्यजोऽपि सन् சத்யாகராஜ இதி நாம தவந்திதர்த்தம். அவர் பதவியை துறந்தாரா, அவர் பொருளை துறந்தாரா, அவர் வீட்டை துறந்தாரா, ஆசையை துறந்தாரா? அவர் தன்னையே துறந்தார். தானே ராமன், ராமனே தான். அதற்கு சங்கிலி போல் ராத சுதா ரசம் விலனு நராகிருதி ஆயே. கோதண்ட ராமனே, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. மகளே மகளே பாரடி, நீ வாழும் வகையை கேளடி. மகளே மகளே பாரடி, நீ வாழும் வகையை கேளடி. திகழும் அன்பும் தென்னவர் பண்பும் சேர்ந்தது இல்லற வாழ்வடி. திகழும் அன்பும் தென்னவர் பண்பும் சேர்ந்தது இல்லற வாழ்வடி. மகளே மகளே பார், மகளே மகளே பாரடி, நீ வாழும் வகையை கேளடி. மகிழும் கணவன் உயிரென கொள்வோர் மங்கள மங்கைய தானடி. மகிழும் கணவன் உயிரென கொள்வோர் மங்கள மங்கைய தானடி. அவன் புகழும் பெயரும் பூமியில் வளர்ப்போர் பூவையர் என்னும் தேனடி. மகளே மகளே பார், மகளே மகளே பாரடி, நீ வாழும் வகையை கேளடி. திங்கள் மாலை வெண்குடையேந்தி திகழ்வது காதல் பள்ளியரே. திங்கள் மாலை வெண்குடையேந்தி திகழ்வது காதல் பள்ளியரை. அங்கு பொங்கும் சுவையில் உயிர்கள் உதாவும் பூதலமுற்றும் உள்ளவரை. மகளே மகளே பார், மகளே மகளே பாரடி, நீ வாழும் வகையை கேளடி. சிரித்த முகமும் சித்திர வடிவும் சேவை செய்யும் ஆசைகளும். சிரித்த முகமும் சித்திர வடிவும் சேவை செய்யும் ஆசைகளும். படித்த உலகே மனையறமாகும் வாழ்வும் அதிலே முழுமை பெறும். மகளே மகளே பார், மகளே மகளே பாரடி, நீ வாழும் வகையை கேளடி. திகழும் அன்பும் தென்னவர் பண்பும் சேர்ந்தது இல்லற வாழ்வடி. மகளே மகளே பாரடி, நீ வாழும் வகையை கேளடி.
பலரிடம் இது தெரியும் அது தெரியாது. இது தெரியும் அது தெரியாது. இது தெரியும் அது தெரியாது. ஏழடுக்கு மாளிகையில் இருக்கிற தேவையும் எத்தனையோ தப்பு தண்டா பண்ணுவாங்க. ஏழை எளியவங்க இல்லாத காரணத்தால் ஏதோ சிறு தவறு பண்ணுவாங்க. ஏழடுக்கு மாளிகையில் இருக்கிற தேவையும் எத்தனையோ தப்பு தண்டா பண்ணுவாங்க. ஏழை எளியவங்க இல்லாத காரணத்தால் ஏதோ சிறு தவறு பண்ணுவாங்க. இது தெரியும் அது தெரியாது. இது தெரியும் அது தெரியாது. மயிலர்கள் சிரி மடிப்பிலே நீங்கள் ஒரு கோடி இருக்கும். தொழிலாளி துவைத்து உடுக்கும் உடையிலே கைகள் பல ஓடி இருக்கும். ஜாலி மயிலர்கள் சிரி மடிப்பிலே நீங்கள் ஒரு கோடி இருக்கும். தொழிலாளி துவைத்து உடுக்கும் உடையிலே கைகள் பல ஓடி இருக்கும். இது தெரியும் அது தெரியாது. இது தெரியும் அது தெரியாது. தன்னவானின் நெஞ்சில் நாளும் கபடம் பொறாமையும் அழுத்திருக்கும். கள்ளம் அறியாத பாட்டாயும் உள்ளபடி வேலை அழுத்திருக்கும். தன்னவானின் நெஞ்சில் நாளும் கபடம் பொறாமையும் அழுத்திருக்கும். கள்ளம் அறியாத பாட்டாயும் உள்ளபடி வேலை அழுத்திருக்கும். இது தெரியும் அது தெரியாது. இது தெரியும் அது தெரியாது. அறிவிருக்கும் அன்பிருக்கும் பண்டிருக்கும் சிலரிடம். அழகிருக்கும் பணம் இருக்கும் பகத்திருக்கும் பலரிடம். இது தெரியும் அது தெரியாது. இது தெரியும் அது தெரியாது. இது தெரியும் அது தெரியாது. ஏழடுக்கு மாளிகையில் இருக்கிற தேவையும் எத்தனையோ தப்பு தண்டா பண்ணுவாங்க. ஏழை எளியவங்க இல்லாத காரணத்தால் ஏதோ சிறு தவறு பண்ணுவாங்க. ஏழடுக்கு மாளிகையில் இருக்கிற தேவையும் எத்தனையோ தப்பு தண்டா பண்ணுவாங்க. ஏழை எளியவங்க இல்லாத காரணத்தால் ஏதோ சிறு தவறு பண்ணுவாங்க. இது தெரியும் அது தெரியாது. இது தெரியும் அது தெரியாது. மயிலர்கள் சிரி மடிப்பிலே நீங்கள் ஒரு கோடி இருக்கும். தொழிலாளி துவைத்து உடுக்கும் உடையிலே கைகள் பல ஓடி இருக்கும். ஜாலி மயிலர்கள் சிரி மடிப்பிலே நீங்கள் ஒரு கோடி இருக்கும். தொழிலாளி துவைத்து உடுக்கும் உடையிலே கைகள் பல ஓடி இருக்கும். இது தெரியும் அது தெரியாது. இது தெரியும் அது தெரியாது. தன்னவானின் நெஞ்சில் நாளும் கபடம் பொறாமையும் அழுத்திருக்கும்.
கள்ளம் அறியாத பாட்டாயிலே உள்ளபடி வேலை அழுத்திருக்கும் ஜனதனவாரி நாளும் கபடம் பொறாமையும் அழுத்திருக்கும் கள்ளம் அறியாத பாட்டாயிலே உள்ளபடி வேலை அழுத்திருக்கும் இது தெரியும் அது தெரியாது இது தெரியும் அது தெரியாது